வணக்கம் மாணவர்களே, மீண்டும் ஒரு குருகுலம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய குருகுலம் நிகழ்ச்சியினூடாக நாங்கள் தொழில்நுட்பவியலுக்கான விஞ்ஞானம் என்கின்ற பாடத்தை பற்றி ஆராயுள்ளோம். அதிலே தரம் 13 அலகுக்குரிய தரம் 13 பிரிவுக்குரிய முதலாவது தேர்ச்சியான பல்பகுதியங்கள், அதாவது கைத்தொழில்களில் பயன்படும் பல்பகுதிய பொருட்கள் தொடர்பாக தேடி ஆய்வார் என்ற தேர்ச்சியினூடாக முதலாவது தேர்ச்சி மட்டம் 1.1 பல்பகுதியங்களை அவற்றின் பௌதிக இயல்புக்கமைய வகைப்படுத்துவார் என்கின்ற இந்த தேர்ச்சி மட்டத்தினூடாக நாங்கள் இப்போது பார்க்கலாம். அந்த வகையிலே முதலாவதாக நாங்கள் பார்க்க உள்ளது பல்பகுதியம் என்றால் என்ன? பல்பகுதியம் என்பது பல ஒரு பகுதியங்கள், நாங்கள் மொனோமர் என ஆங்கிலத்தில் சொல்லுவோம், ஒரு பகுதியங்கள் அல்லது எளிய மூலக்கூறுகள், பல எளிய மூலக்கூறுகள் ஒன்றாக இணைந்த நீண்ட சங்கிலி போன்ற நீண்ட வலையமைப்பு போன்ற கட்டமைப்புகளையே நாங்கள் பல்பகுதியங்கள் என்று குறிப்பிடுகின்றோம். அவை இந்த மாணவர்கள் நீங்கள் பல்பகுதியங்களை நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டுமாக இருந்தால், இப்ப நீங்கள் அணிகின்ற சங்கிலிகளை எடுத்தீங்களாக இருந்தால் அந்த சங்கிலி ஒரு குறிப்பிட்ட ஒரு வளையம் போன்றதாக காணப்படும். இவை மீண்டும் 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 இணைந்து தோற்றுவிக்கப்படுகின்ற ஒரு பெரிய மூலக்கூறு, நீண்ட சங்கிலி போன்ற ஒரு கட்டமைப்பு, வலை போன்ற கட்டமைப்பு, இதை நாங்கள் பல்பகுதியம் என்று குறிப்பிடுகின்றோம். அதே போல எங்களுடைய உயிருள்ளாங்கிகள், நாங்கள் ஒரு உயிருள்ளாங்கிகள், அங்கிகள் உங்களுக்கு தெரியும். அங்கிகளை நீங்கள் தனிக்கல் அங்கிகள், பல்கல அங்கிகள் என குறிப்பிடுங்கள். ஒரு சிறியொரு கலமே அங்கிகளாக தொழிற்படுவதுண்டு. அதே போல இந்த கலங்கள் மீண்டும் மீண்டும் இணைந்து இளையங்களை தோற்றுவிக்கும் என்று தெரியும். இந்த இளையங்கள் மீண்டும் மீண்டும் இணைந்து பிறகு அங்கங்கை தோற்றுவிக்கும். அங்கங்கள் தோன்று அங்கத்தொகுதி, அங்கத்தொகுதிகள் சேர்ந்து ஒரு உயிருள்ளாங்கிகளை தோற்றுவிக்கும். அந்த உயிருள்ள அங்கிகளை நாங்கள் 3 வகையாக பிரிக்கின்றோம். அதாவது தாவரம், விலங்கு, நுண்ணங்கி. இந்த நுண்ணங்கிகள் பெரும்பாலும் தனிக்கலத்தால் ஆனவையாக காணப்படுகின்றது. ஆனால் இந்த தாவரம், விலங்குகள் பல்கலாங்கிகள். அப்ப நாங்கள் ஒரு விலங்கு கலங்கள், நாங்கள் ஒரு பல்கலாங்கிகள். ஆனால் இந்த பல்கலாங்கிகளான நாங்கள் தோற்றுவிக்கப்படுவது, எங்களை தோற்றுவிப்பது அடிப்படை அலகுகளான கலங்கள், இந்த சேர்க்கையாகும். இந்த கலங்கள் நிறைய சேர்ந்து தோற்றுவிக்கின்ற ஒரு மாமூலக்கூறுகளாகவே இருக்கின்றது இந்த பல்பகுதிய, அதாவது உள்ளாங்கிகள் விலங்குகளாக இருந்தாலும் சரி, தாவரங்களாக நாங்கள் சொல்லுவோம் நுண்ணங்கிகள், அடுத்தது பேரங்கிகள் என நாங்கள் அதை வகைப்படுத்துகின்றோம். அதே போல ஒரு சுவர் எடுத்தீங்களா, உங்களுக்கு தெரிந்த சுவர் எடுத்தீங்களாக இருந்தால் ஒரு அடிப்படையான ஒரு கல் இருக்கும். இந்த கல்லை நாங்கள் மீண்டும் மீண்டும் இணைத்து சிமெண்டின் மூலம் இணைத்து கட்டி கொண்டு செல்கின்றோம். இவ்வாறு தொடர்ச்சியாக இணைந்து வரும் பொழுது அதை நாங்கள் பெரிய ஒரு சுவராக சொல்லுகின்றோம். சீனச்சுவர், பெருஞ்சுவர் அவ்வாறு குறிப்பிடுகின்றோம். அவை அது நீண்டதாக காணப்படும், தொடர்ச்சியாக காணப்படுகின்ற ஒரு கட்டமைப்பாகவே காணப்படும். அதே போலவே பல்பகுதியங்களை ஆக்குகின்ற அடிப்படை மூலக்கூறு ஒன்று காணப்படும். அந்த அடிப்படை மூலக்கூறு அல்லது எளிய மூலக்கூறு அல்லது சிறிய மூலக்கூறு நாங்கள் ஒரு பகுதியம் என அழைப்போம். ஆங்கிலத்திலே மொனோமர் என குறிப்பிடுவோம். இந்த பல்பகுதி ஆக்கத்தின் அடிப்படை அலகு. இந்த அடிப்படை அலகுகள் ஒரே வகையான அடிப்படை அலகுகளை மீண்டும் 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 இணையலாம், அல்லது வெவ்வேறு வகையான அடிப்படை அலகுகள் மீண்டும் 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 இணைந்தும் பல்பகுதியங்களை தோற்றுவிக்கலாம். இந்த பல்பகுதியங்கள் உருவாகின்ற அந்த தாக்கம், ரசாயன தாக்கத்துக்கு நாங்கள் பல்பகுதியமாதல் என பொலிமரைசேஷன் என குறிப்பிடுவோம். பல்பகுதியமாக்கல். இந்த படத்தை நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் இந்த எளிய மூலக்கூறுகள் இங்கே காணப்படுகின்றது. இந்த பல எளிய மூலக்கூறுகள் ஒன்று சேர்ந்து நீண்ட சங்கிலி போன்ற கட்டமைப்பு தோற்றுவிக்கப்படுகிறது. இந்த கட்டமைப்பு, நீண்ட சங்கிலி போன்ற அந்த கட்டமைப்புவே நாங்கள் பல்பகுதியங்கள் என குறிப்பிடுகின்றோம். இவற்றின் திணிவு மிகவும் உயர்வானதாக காணப்பட வேண்டும். பெரும்பாலும் இந்த ஒரு பகுதியங்கள் 10 உயர்வாக காணப்படுமாக இருந்தால் அங்கே பல்பகுதியாக்கல் என்ற செயற்பாட்டின் மூலம் உயர் திணிவு கொண்ட மாமூலக்கூறு ஒன்று பெறப்படும். அதுவே நாங்கள் பல்பகுதியம் என குறிப்பிடுவோம். ஆகவே இந்த எளிமையாக விளங்குவதற்காக நாங்கள் கடதாசி கவியை நீங்கள் எடுப்பீர்களேயானால், வீட்டிலே காணப்படுகின்ற கடதாசி கவியை நீங்கள் எடுத்தீர்களேயானால் அந்த கடதாசி கவை நாங்கள் ஒன்றுடன் ஒன்று கொழுவிக்கொண்டு செல்ல முடியும். ஆக ஒன்று கொண்டு மாறி மாறி நாங்கள் கொழுவிக்கொண்டு சென்றோம்னா ஒரு நீண்ட சங்கிலி போன்ற ஒரு அமைப்பு ஒன்று தோற்றுவிக்கப்படும். ஆக ஒரு கடதாசி கவி இங்கு ஒரு அடிப்படை அலகாக காணப்படும். நாங்கள் மொனோமர் யூனிட் என குறிப்பிடுவோம்.
இந்த கடதாசி கவிகளை மீண்டும் 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 இணைத்து கொண்டு செல்லும் பொழுது பெறப்படுகின்ற ஒரு மாமூலக்கூறு, அதாவது நீண்ட சங்கிலியை பல்பகுதியம் என நாங்கள் குறிப்பிடுகின்றோம். அவை இச்சங்கிலியை உருவாக்க பயன்படுத்தப்படுகின்ற ஒரு கடதாசி கவி ஒரு பகுதியமாக நாங்கள் கருதுவோம். இடத்து அந்த அவற்றை இணைத்து கொண்டு செல்லுகின்றோம். அவ்வாறு இணைத்து கொண்டு செல்லும் பொழுது பெரிய உருவாகிய சங்கிலி போன்ற அமைப்பையே நாங்கள் என்னன்னு சொல்லுவோம், பல்பகுதியமாக கருதப்பட முடியும். அல்லது நீங்கள் அணிகின்ற சங்கிலி, அது தங்கச் சங்கிலி தெரியும், எல்லாருமே கழுத்திலே அணிந்து கொண்டு செல்கின்ற சங்கிலியும் அங்கேயும் அதே மாதிரி ஒரு அடிப்படை அலகு காணப்படும். அது மீண்டும் 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 இணைத்து ஒரு நீண்ட ஒரு சங்கிலி மூலக்கூறு பெறப்படும். அவ்வாறான ஒரு கட்டமைப்பு தான் இந்த நாங்கள் என்னன்னு சொல்லுகின்றோம், பல்பகுதியம் என குறிப்பிடுகின்றோம். இந்த பல்பகுதியங்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட பின்னர் சங்கிலியில் உள்ள அடிப்படை கட்டமைப்பு அலகு மீள்வரும் அலகு அல்லது ரிப்பீட்டிங் யூனிட் என குறிப்பிடுகின்றோம். அதை நாங்கள் தொடர்ந்தும் ஆராய்வும் எவ்வாறு இந்த மீள்வரும் அலகுகள் எவ்வாறு உருவாக்கப்படுகின்றது என்பது. இந்த பல்பகுதியம் என்கின்ற செயற்பாட்டிலே பல உருபகுதியங்கள் காணப்படும், பில்டிங் யூனிட் என்று சொல்லுகின்றோம். அந்த உருபகுதியங்கள் உருவாகுவதற்கு, அப்ப ரசாயன தாக்கம் ஒன்று நடைபெறுவதற்கு நிபந்தனைகள் முக்கியம். சில தாக்கங்கள் நடைபெறுவது சுயாதீனமாகும், சில தாக்கங்கள் நடக்கும், சில தாக்கங்கள் சுயமாக நிகழ்வதில்லை. இப்ப சிலர் படிப்பார்கள், சுயமாகவே படிப்பார்கள். சிலர் படிப்பது சுயமாக படிக்க மாட்டார்கள். வீட்டிலே அம்மா அப்பாவினுடைய ஆக்கினை காரணமாகத்தான் சிலர் புத்தகம் ஒப்பி எடுப்பீர்கள். அந்த மாதிரி சில தாக்கங்கள் உங்களுக்கு தெரியும், இலகுவானது. சோடியத்தை நாங்கள் தண்ணீரிலே போட்டோம் என்று சொன்னால் அது தானாகவே சுயமாக தாக்கம், எந்த ஒரு நிபந்தனைகளும் தாக்க நிபந்தனைகளை நாங்கள் அதற்கு வழங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவை சோடியம் சுயமாக ஒரு மாணவர் கற்பது போல அது தானாகவே நடக்கும். ஆனால் அதே மெக்னீசியத்தை எடுத்து நாங்கள் தண்ணீரிலே போட்டமாக இருந்தால் அந்த மெக்னீசியம் நீருடன் தாக்குவது மிக மந்தமாக காணப்படும், மிகவும் மந்தமாக காணப்படும். ஆகவே நாங்கள் அந்த மெக்னீசியத்தை சுடுநீர், அதாவது நீரை நாங்கள் வெப்பமேற்றுவோம் பொழுது, வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுது மெக்னீசியம் சுடுநீருடன் விரைவாக தாக்கம் புரியும். ஆகவே இப்போது மெக்னீசியம் நீருடன் தாக்கும் பொழுது நாங்கள் வெப்பநிலையை வழங்க வேண்டி இருக்கின்றது. அதே போலத்தான் சில ரசாயன தாக்கங்கள் நடைபெறுவதற்கு நாங்கள் சில நிபந்தனைகளை வழங்க வேண்டும். சில நிபந்தனைகளை வழங்குவதன் மூலமே அந்த தாக்கங்களை நடத்தலாம். அவ்வாறான நிபந்தனைகளாக வெப்பநிலை வழங்குகிறோம், அமுக்கத்தை கொடுக்கின்றோம். சில சந்தர்ப்பத்தில் அந்த ரசாயன தாக்கங்களை விரைவுபடுத்துவதற்காக அல்லது துரிதப்படுத்துவதற்காக, விளைவை குறைந்த கால பயில உருவாக்குவதற்காக ஊக்கி என்ற பதார்த்தத்தை நாங்கள் பயன்படுத்துவோம். இது ஊக்கிகளை பயன்படுத்தியும் ரசாயன தாக்கங்களை நாங்கள் விரைவுபடுத்தணும். பல்பகுதியமாக தாக்கங்களிலும் இந்த அடிப்படை அலகுகள் மீண்டும் மீண்டும் இணைவதற்காக நாங்கள் ஒரு பகுதியங்களை வழங்க வேண்டும். அந்த ஒரு பகுதியங்களை வெப்பமேற்றுதல் மூலம் அல்லது அமுக்கங்களை வழங்குவதன் மூலம் அல்லது சில தாக்கங்களை நடத்துவதற்கு ஊக்கிகளை பயன்படுத்தாகவே தேவையான நிபந்தனை, உயர் அமுக்கம், அதே போல வெப்பநிலை, அதே போல ஊக்கிகளை பயன்படுத்தி பெறப்படுகின்ற உயர் திணிவு கொண்ட ஒரு பதார்த்தமே பல்பகுதியமாகும். ஆகவே இந்த தாக்கம் நடைபெறுவதை நாங்கள் பல்பகுதியமாதல் தாக்கம் என குறிப்பிடுவோம். அவை மாணவர்களே, இப்போது பல்பகுதியம் என்றால் என்ன என்பது பற்றி நீங்கள் இப்போது பார்த்திருப்பீர்கள். அடுத்ததாக பல்பகுதிய மூலக்கூறுகள் என்ற பண்புகள். அப்ப நாங்கள் இப்படி உருவாக்கிய பல்பகுதிய மூலக்கூறுகள் என்ற பண்பு என்ன என்பது தெரியும். எல்லாமே ஒரு அடிப்படை அலகு மீண்டும் மீண்டும் இணைந்து வருவது. பல்பகுதிய மூலக்கூறுகள் மிக நீண்டவையும் நெகிழ்தன்மையும் கொண்டவையாகவும் அவை ஒன்று பற்றி தழுவி படர்ந்து காணப்படும். அவை நீண்ட சங்கிலிகளாக காணப்படும். அதுதான் அவருடைய முதலாவது இயல். நீண்ட சங்கிலிகள் 10,000 மூலக்கூறுகளுக்கு மேற்பட்டது பொதுவாக இணைந்து உருவாகுவதால் நீண்ட சங்கிலி தொடர்பாக காணப்படும். இப்போது நீங்கள் சிலவேளை உங்களுடைய கைகளை பிடித்து ஒரு மாணவர்கள் தொடர்ச்சியாக போனீங்க என்றால், ஒரு 10,000 மாணவர்கள் சேர்ந்தீர்கள் என்றால் ஒரு சங்கிலி, மனித சங்கிலி போராட்டம் என்று சொல்வது. அவ்வாறான ஒரு வலையமைப்பாக தோற்றுவிக்கப்படுகின்ற ஒரு நீண்ட சங்கிலி மூலக்கூறு. பல்பகுதிய மூலக்கூறு என்ற திணிவு ஒரு பகுதிய மூலக்கூறு, அதாவது அடிப்படை மூலக்கூறிலும் பார்க்க பல மடங்கு உயர்வானதாக காணப்படும். ஒரு அடிப்படை அலகு உதாரணத்தை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், எதீன் என்ற பொலித்தீன் என்கின்ற ஒரு பல்பகுதியம் அர்த்தம் என்றால், அங்கு எதீன் என்பது C2H2 என்பது ஒரு பகுதியமாகும். இந்த ஒரு பகுதியத்தின் மூலக்கூட்டு நிறை உங்களுக்கு தெரியும், கார்பன் 12, ஐதரசன் 1 மூலக்கூட்டு தெளிவு.
சார் மூலக்கூட்டு திணிவு கார்பன் 12 ஐதரசன் 1. ஆக இந்த கார்பன் இங்க 2 அணுக்கள் ஆகவே 12 24 ஆகவே 12 24 பிளஸ் C2H4 ஆகவே 12 24 பிளஸ் 4 ஆகவே 28. ஆகவே இங்க எதின் மூலக்கூறுன்ற சார் மூலக்கூட்டு திணிவு 28. அதன் சூத்திரம் C2H4. ஆகவே இந்த எதின் மூலக்கூறு 10,000 மூலக்கூறுகள் தோற்றுவிக்கப்படும். ஆகவே 10,000 என்று சொன்னால் 28 தர 10 அவருடைய மூலக்கூட்டு வெயிட்டாக அமையும். ஆகவே இந்த பல்பகுதியத்தின் மூலக்கூட்டு நிறையானது ஒரு பகுதியத்தின் மூலக்கூட்டு நிறையும் பார்க்க பல மடங்கு உயர்வானதாக காணப்படும். இதுக்கும் இந்த பல்பகுதியத்தின் சிறப்பியல்பு ஆகும். மூலக்கூற்றுகளில் காணப்படுகின்ற ஒரு சிறப்பான இயல்பாக விளங்குகின்றது. அடுத்ததாக நாங்கள் இந்த பல்பகுதியம் பாடம் உங்களுக்கு புரிய வேண்டுமாக இருந்தால் அங்கே பயன்படுத்தப்படுகின்ற சொற்பதங்கள் பிரதானமாக 3 சொற்பதங்கள் இங்கு நாங்கள் பயன்படுத்த போகின்றோம். ஒன்று ஒரு பகுதியம் மொனோமர், ஆங்கிலத்தில் நாங்கள் மொனோமர் என குறிப்பிடுவோம். இரண்டாவது பிரதான சொற்பதமானது மீண்டும் வரும் அலகு அல்லது மீள் வரும் அலகு என குறிப்பிடலாம், ரிப்பீட்டிங் யூனிட். மூன்றாவது பல்பகுதியம் பொலிமர். அடுத்ததாக இங்கே நடைபெறுகின்ற தாக்கம் பல்பகுதியமாதல் தாக்கம். ஆகவே மாணவர்கள் இங்கே சொற்பதங்கள் 3 பிரதானமான சொற்பதங்கள். ஒன்று என்னவென்றால் ஒரு பகுதியம், இரண்டாவது மீள் வருமலகு ரிப்பீட்டிங் யூனிட், மூன்றாவது பல்பகுதியம். உங்களுக்கு தெரியும் ஒரு பகுதியம் என்பது பல்பகுதியத்தை ஆக்குகின்ற அடிப்படை மூலக்கூறு அல்லது எளிய மூலக்கூறு பல்பகுதியம், சிம்பிள் மொலிகூல்ஸ் என்று சொல்லுகின்றோம், அல்லது மோனோமர் யூனிட். இது ஒரு பகுதியம் என நாங்கள் அழைப்போம். இந்த பல்பகுதியம் ஆக்கத்தின் பின்னர் காணப்படுகின்ற அந்த எளிய மூலக்கூறு மீண்டும் மீண்டும் உருவாகின்ற அந்த எளிய கட்டமைப்பு மீள்வருமலகு என்று சொல்லுவோம். பல்பகுதியத்தில் உள்ள அடிப்படை கட்டமைப்பலகு. பல்பகுதியம் ஆக்கத்தின் பின்னர் பல்பகுதியத்தில் உள்ள அடிப்படை கட்டமைப்பு. நாங்கள் அதை அடுத்தடுத்த பாடத்திலே நாங்கள் கீறி படிப்போம். மீள்வருமலகு அது உங்களுக்கு இலகுவாக புரியும். அடுத்தது பல்பகுதியம் பொலிமர். இந்த ஒரு பகுதியங்கள் பல சேர்ந்து பெரிய மூலக்கூறுகள் தோற்றுவிக்கப்படும். பெறப்படுகின்ற மூலக்கூறு பல்பகுதியம். ஒரு பகுதியங்கள் நிறைய சேர்ந்து தோற்றுவிக்கப்படுகின்ற மூலக்கூறு தான் நாங்கள் பல்பகுதியம் என குறிப்பிடுகின்றோம். ஆகவே அந்த வகையிலே பல்பகுதியங்கள் பிரதானமாக 3 சொற்பதங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்க வேணும். கேள்வியிலும் 3ஐயும் கேட்போம். பல்பகுதியம், ஒரு பல்பகுதியத்தை தந்து அந்த பல்பகுதியத்தின் ஒரு பகுதியம் என்ன, அந்த ஒரு பகுதியத்தின் கட்டமைப்பை தருக, அந்த பல்பகுதியின் மீள்வரும் அலகின் கட்டமைப்பை தருக, அந்த பல்பகுதியத்தின் கட்டமைப்பை தருக என நாங்கள் 3 விதமான கேள்விகளை கொண்டதாக இருக்கும். இந்த பாடம் முடியும் வரைக்கும் நான் இந்த சொற்பதங்களையே மீண்டும் மீண்டும் பயன்படுத்த போகின்றோம். அடுத்ததாக பல்பகுதியங்களின் வகைகள். மாணவர்கள் நாங்கள் ஒவ்வொரு வகைகளையும் பார்த்த பின்னர் அவர் தொடர்பாக விரிவாக நாங்கள் கற்றுக்கொள்ளலாம். அந்த வகையிலே பல்பகுதியங்கள் பல்வேறு வகைகளாக நாங்கள் பிரிக்குகின்றோம். அவை உருவாக்கம், தோற்றுவாய், கட்டமைப்பு, அவை மீள்வரும் தன்மை, இழுபடும் தன்மை, வெப்பத்துக்கு தாங்கக்கூடிய வெப்ப இயல்பின் அடிப்படையிலே பல்பகுதியங்களை நாங்கள் வகைப்படுத்துகின்றோம். நீங்கள் பாகுபாடு என்று ஒரு அங்கிகளை அவ்வாறு தாவரம், விலங்கு, நுண்ணங்கிகள் என்று பயன்படுத்துகின்றோம் இயல்புகளை அடிப்படையிலே. அடுத்ததாக கலங்கள் படிச்சிருப்பீங்கள், புரோகரியோட்டா கலம், யூகரியோட்டா கலம். அதே மாதிரி வகுப்பறையிலே ஆண்கள், பெண்கள், அப்ப ஒரு இயல்பின் அடிப்படையிலே நீங்கள் வகைப்படுத்துவது போல இங்கும் பல்பகுதியங்களை அவற்றின் உருவாக்கத்தின் அடிப்படையில் அல்ல தோற்றுவாயின் அடிப்படையில் நாங்கள் வகைப்படுத்திக் கொள்ளலாம். வெவ்வேறு வகைகளாக வகைப்படுத்திக் கொள்ளலாம். அந்த வகையிலே முதலாவதாக பல்பகுதியங்கள் அவற்றின் தோற்றுவாயின் ஒரிஜின் அடிப்படையிலே நாங்கள் இரு வகைப்படுத்துகிறோம். அது எவ்வாறு தோற்றுவிக்கப்படுகின்றது? ஒன்று இயற்கை பல்பகுதியம், அடுத்ததாக செயற்கை பல்பகுதியம். 2 வகைப்படுத்துகின்றோம். ஒன்று இயற்கை பல்பகுதியம், அடுத்ததாக செயற்கை பல்பகுதியம் என நாங்கள் 2 வகைப்படுத்திக் கொள்ளலாம். செயற்கை பல்பகுதியத்துக்கும் இயற்கை பல்பகுதியம் உங்களுக்கு நான் வித்தியாசம் சொல்ல தேவையில்லை. காரணம், செயற்கை பல்பகுதியம் என்பது மனிதன்களால் உருவாக்கப்படுவது, எங்களால் துவக்கப்படுவது. சிந்தட்டிக் பொலிமர், ஆங்கிலத்தில் நாங்கள் சிந்தட்டிக் பொலிமர் என சொல்லுவோம், அல்ல ஆர்டிபிஷியல் என்று சொல்லலாம். நேச்சுரல், இயற்கை என்பது நேச்சுரல், மனிதனால் தோற்றுவிக்கப்படுகின்ற பல்பகுதியங்களை நாங்கள் தொகுப்பு பல்பகுதியங்கள் என குறிப்பிடுவோம், அல்ல செயற்கை பல்பகுதியம் என குறிப்பிடுவோம். மனிதனால் உருவாக்கப்படுகின்ற பல்பகுதியங்கள் தொகுப்பு பல்பகுதியங்கள் என குறிப்பிடுகின்றோம். உதாரணமாக பொலித்தீன், பொலிவைனல் குளோரைட்,
பிவிசி அதாவது பொலிவைனல் பொலிடெட்ராஃப்ளோரைடின் டெஃப்லோன் என குறிப்பிடுவோம், பொலிஸ்டைரின், பெர்க்லைட் போன்றவைகள் நாங்கள் படிக்க போகின்றோம். அவை அனைத்துமே தொகுக்கப்பட்ட பல்பகுதியங்களாக காணப்படும். அதே போல இயற்கை பல்பகுதியம் என நாங்கள் கருதும் இடத்து மனிதனால் தொகுக்க முடியாத இயற்கையிலே காணப்படுகின்ற பல்பகுதியங்கள் நாங்கள் இயற்கை பல்பகுதியங்கள் என நாங்கள் அழைப்போம். இந்த இயற்கை பல்பகுதியங்கள் நாங்கள் உயிர்ன மூலக்கூறுகள் என்று படித்தோம். பயோமொலிகூல்ஸ் என்ற பாடத்திலே படித்துள்ளோம். எங்களோட உயிர்ன மூலக்கூறுகளை தோற்றுவிப்பவை கார்போஹைட்ரேட், புரதம், லிப்பிட்டு, நியூக்ளிக் அமிலங்கள் போன்றவை நாங்கள் உயிரியல் மூலக்கூறுகள் என குறிப்பிடுகின்றோம். இந்த உயிரியல் மூலக்கூறுகள் அந்த உயிருள்ளாங்கிகள் இயற்கையான உயிருள்ளாங்கிகளை தோற்றுவிப்போம். அந்த உயிரின மூலக்கூறுகளிலே புரதம், அதே போல கார்போஹைட்ரேட், நியூக்ளிக் அமிலங்கள் டிஎன்ஏ, ஆர்என்ஏ இவர்கள் இந்த இயற்கை பல்பகுதியங்களுக்கு உதாரணமாக விளங்கும். அவை மனிதனால் தொகுக்கப்பட முடியாது, அதாவது இயற்கையாக தொகுக்கப்பட்டிருக்கும் பல்பகுதியங்கள் இயற்கை பல்பகுதியங்கள் ஆகும். ஆகவே அதில் புரதம், நொதியம், பல்சக்கரைட், மாப்பொருள், செலிலோசு, இயற்கை ரப்பர், டிஎன்ஏ போன்றவற்றை நாங்கள் குறிப்பிடலாம். ஆகவே முதலாவதாக நாங்கள் பல்பகுதியத்தை 2 வகைப்படுத்தினோம். ஒன்று தொகுப்பு பல்பகுதியம், அடுத்ததாக இயற்கை பல்பகுதியம். அடுத்ததாக நாங்கள் பல்பகுதியத்தை 2 வகைப்படுத்துகின்றோம். அதாவது பல்பகுதியம் உருவாக்கப்படும் முறை அல்லது தொகுப்பின் அடிப்படையில் நாங்கள் 2 வகைப்படுத்துகின்றோம். பல்பகுதியம் உருவாக்கப்படுகின்ற முறை அல்லது தொகுப்பின் அடிப்படையில நாங்கள் 2 வகைப்படுத்துகின்றோம். ஒன்று கூட்டல் பல்பகுதியம், அடுத்ததாக ஒடுங்கல் பல்பகுதியம். கூட்டல் பல்பகுதியத்துக்கும் ஒடுங்கல் பல்பகுதியத்துக்கும் இங்கே கார்பன் அணுக்களுக்கு இடையே இரட்டை பிணைப்புகள் காணப்பட வேண்டும் கூட்டல் பல்பகுதியங்கள் உருவாகும். ஒடுங்கல் பல்பகுதியங்கள் தோன்றிக்கும் பொழுது அடிப்படையில் 2 அடிப்படை அலகுகள் இணையும் பொழுது எளிய மூலக்கூறுகளின் இழப்பின் மூலம் சிறிய மூலக்கூறு, உதாரணம் நீராக இருக்கலாம், அல்லது எச்சியலாக இருக்கலாம், அல்லது அமோனியா போன்ற சிறிய மூலக்கூறுகளின் இழப்புடன் நடக்க போகின்ற பல்பகுதியங்கள் ஒடுங்கல் பல்பகுதியங்கள் என்றும், எந்த ஒரு மூலக்கூறுகளின் இழப்புமின்றியும் நடைபெறுகின்ற பல்பகுதியங்களை நாங்கள் கூட்டல் பல்பகுதியம் என அழைப்போம். அந்த வேலை கூட்டல் பல்பகுதி உதாரணங்களாக பொலித்தீன், பொலிவைனல் குளோரைட், அதே போல பொலிப்ராப்டலின், டெஃப்லோன், பொலிஸ்டைரின் போன்றவற்றை நாங்கள் குறிப்பிடுகின்றோம். அதே போல ஒடுங்கல் பல்பகுதியம் நான் ஏற்கனவே சொல்ல மாதிரி எளிய மூலக்கூறு, 2 மூலக்கூறுகள் வெவ்வேறுபட்ட மூலக்கூறுகள் ஒன்றொன்று இணையும் பொழுது சிறிய மூலக்கூறின் இழப்பு தெளிவிழப்புடன் நடைபெறுகின்றது. அந்த பல்பகுதியங்கள் உதாரணமாக பொலி எதிலின் டெட்ரலேட், பெர்க்லைட் போன்றவற்றை நாங்கள் குறிப்பிடலாம். யூரியா, போமல்டிகேட் போன்றவற்றை நாங்கள் குறிப்பிடலாம். இந்த ஒடுங்கல் பல்பகுதியத்துக்கு நாங்கள் குறிப்பிடலாம். இந்த ஒடுங்கல் பல்பகுதியங்களையும் நாங்கள் 2 வகைப்படுத்தலாம். ஒடுங்கல் கூட்டல், அதாவது இயற்கை ஒடுங்கல் பல்பகுதியம், செயற்கை ஒடுங்கல் பல்பகுதியம். இயற்கை ஒடுங்கல் பல்பகுதி உதாரணமாக புரதம், கார்போஹைட்ரேட்டை குறிப்பிடலாம். செயற்கை ஒடுங்கல் பல்பகுதிக்கு நாங்கள் இவற்றை குறிப்பிடுகின்றோம். அதே போல கூட்டல் பல்பகுதியங்களை நாங்கள் 2 வகைப்படுத்தி கொள்ளலாம். ஒன்று இயற்கை கூட்டல் பல்பகுதியம், செயற்கை கூட்டல் பல்பகுதி. இயற்கை கூட்டல் பல்பகுதியத்துக்கு உதாரணமாக நாங்கள் ரப்பரை குறிப்பிடுவோம். இவற்றை தொடர்ந்து விரிவாக நாங்கள் ஆராயலாம். இயற்கை கூட்டல் பல்பகுதி ரப்பர். அதே போல செயற்கை கூட்டல் பல்பகுதிக்கு பொலித்தீன், பொலிவைனல் குளோரைட், பொலிப்ராப்பலின் போன்றவற்றை நாங்கள் குறிப்பிடலாம். ஆகவே மாணவர்களே, இந்த பல்பகுதியங்களை நாங்கள் அவற்றை உருவாக்கப்படும் முறையில தொகுப்பின் அடிப்படையிலே வகைப்படுத்துகின்றோம். ஒன்று கூட்டல் பல்பகுதியம், அடுத்ததாக ஒடுங்கல் பல்பகுதியம். அடுத்ததாக பல்பகுதியங்கள் அவற்றின் கட்டமைப்பின் அடிப்படையில் வகைப்படுத்தப்படும். கட்டமைப்பு அவை உருவாகின்ற போது அவற்றின் கட்டமைப்பு நாங்கள் கட்டமைப்பு ஒரு 1 டைமென்ஷன், 2 டைமென்ஷன், 3D ஆப்ஜெக்ட் என்று சொல்லி பொருட்களை வகைப்படுத்தும் போதுல கட்டமைப்பு அது நீர் கொண்டதாக இருக்கலாம், அல்லது கிளை கொண்டதாக இருக்கலாம், அல்லது மூலக்கூறுகளுடைய குறுக்கு பிணைப்புகளை கொண்டதாக இருக்கலாம். ஆக அந்த வகையில் இந்த பல்பகுதியங்களை நாங்கள் கட்டமைப்பின் அடிப்படையிலே வகைப்படுத்துகின்றோம். ஆகவே 3 டைமென்ஷன் என்றா 3D, 2D அப்படியே கட்டமைப்புக்கு அடிப்படையில வகைப்படுத்தினால் அந்த பல்பகுதியங்கள் கட்டமைப்பு பல்பகுதியங்கள். அதிலே முதலாவதாக நேர்கோட்டு பல்பகுதியம். இந்த மூலக்கூறுகள் தொடர்ந்து முனைந்து சங்கிலி போன்ற நீண்ட சங்கிலி போல தோற்றுவிக்கப்படும். எந்த ஒரு இடையிலையும் அந்த கிளைகள் காணப்பட மாட்டார். இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு நேரிய வீதி A9 என்று எடுத்துக்கொண்டு சொன்னால் அந்த நேரிய வீதியை மட்டும் நீங்கள் கருதுவீங்களாக இருந்தால் அதுதான் அந்த நேர்கோட்டு பல்பகுதி.
அந்த நேர்கோடு அந்த ரோட் மட்டும் நாங்கள் கருதணும் அது நேர்கோட்டு பல்பகுதியமாக இருக்கும். தொடர்ந்து அப்படியே நீண்டு கொண்டு செல்லுகின்றன நேர்கோட்டு பல்பகுதியங்கள். அதுக்கு உதாரணமாக பொலித்தீன், பொலிப்ரொபலின், டெப்லோன், பிவிசி, பொலிஸ்டைரின் என்பவற்றை நாங்கள் குறிப்பிடுகின்றோம். ஆகவே அது நேர்கோட்டு பல்பகுதி. அடுத்ததாக கிளை கொண்ட பல்பகுதி. இந்த நேர்கோட்டு பல்பகுதியத்துக்கு இடையிலே கிளைகள் இடைக்கிடையே பிரான்ச் என்று சொல்லக்கூடிய கிளைகள் தோற்றுவிக்கப்படும். இப்ப தாவரங்கள் சில எடுத்தீங்கன்னு சொன்னால், இப்ப உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஒன்றுதான் ஒரு வித்திலை தாவரம், இரு வித்திலை தாவரங்கள். தென்னை மரம் தெரியும், தென்னை மரத்திலே கிளைகள் காணப்படுவதில்லை. அது எப்படியே நீண்ட பனை மரத்திலே கிளைகள் காணப்படுவதில்லை. அவை அது நீண்ட நேரிய சங்கிலிகளாக இருக்கு. ஆனால் இருவித்திலை தாவரங்கள் எடுத்தோம்னு சொன்னால் மாமரம், வேப்ப மரம் எடுத்தீங்களாக இருந்தால் நீண்ட நேரியதாக இருப்பது மட்டுமல்லாமல் அவற்றுக்கு இடையிடையே கிளைகள் காணப்படுவதை நீங்கள் குறிப்பிடுவீர்கள். ஆகவே அவ்வாறு கிளைகளை கொண்டதாக காணப்படுகின்ற பல்பகுதியங்கள் கிளை கொண்ட பல்பகுதியங்களாகவும், கிளைகள் அற்றிருந்து நீண்ட நேரியதாக இருக்குமாக இருந்தால் அது நாங்கள் நேர்கோட்டு பல்பகுதியங்களிடம் குறிப்பிடுகின்றோம். அந்த வகையிலே கிளை கொண்ட பல்பகுதி உதாரணமாக நாங்கள் லோ டென்சிட்டி பொலியதின் தாளடர்த்தி பொலித்தீனை நாங்கள் குறிப்பிடலாம். தாளடர்த்தி பொலித்தீனை நாங்கள் கிளை கொண்ட பல்பகுதியத்துக்கு உதாரணமாக குறிப்பிடுகின்றோம். அடுத்ததாக முப்பரிமாண பல்பகுதியம் அல்லது குறுக்கு பிணைப்புகள் கொண்ட பல்பகுதியம். நான் முதலே குறிப்பிட்டேன், முப்பரிமாணம் என்பது 3D 3 டைமென்ஷனல். முதல் ஆரம்ப காலத்திலே நாங்கள் 2D திரைப்படங்கள் பார்த்தோம், இருபரிமாணங்களாகவே இருந்தது. இப்போது திருப்பி அந்த கண்ணாடி எல்லாம் போட்டு நீங்கள் முப்பரிமாண படங்கள் பார்த்தீர்கள். அவை இது முப்பரிமாணத்தை தோற்றக்கூடியதாக இருக்கும். உதாரணத்துக்கு வீட்டிலே காணப்படுகின்ற உப்பு கட்டி போன்ற ஒரு அமைப்பு. சோ அது திண்மம் முப்பரிமாணம் இல்லை. இந்த முப்பரிமாணம் என்கின்ற தோற்றத்தை பெறுவதற்கு காரணமாக விளங்குவது என்னவென்றால், அங்கே அந்த சங்கிலிகள், நீண்ட சங்கிலிகள் தொடர்ச்சியாக காணப்படும். அவை இந்த சங்கிலி மூலக்கூறுகள் தொடர்ச்சியாக காணப்படும் பொழுது ஒரு சங்கிலிக்கும் அடுத்த சங்கிலிகளை இணைத்து ஒரு குறுக்கு பிணைப்புகள் காணப்படும். ஆகவே அந்த குறுக்கு பிணைப்புகள் காரணமாக அது முப்பரிமாண வடிவத்தை பெற்றுக்கொள்ளும். ஆகவே நாம் முப்பரிமாண தோட்டம் என்று சொல்லலாம், அல்லது குறுக்கு பிணைப்பு கொண்ட பல்பகுதியம் என குறிப்பிடலாம். அதற்கு உதாரணமாக பேர்க்லைட் என்பது பீனோல் ஃபார்மால்டிஹைட், அதே போல ஜூரியா ஃபார்மால்டிஹைட் போன்றவற்றை நாங்கள் இவற்றுக்கு உதாரணமாக நாங்கள் வழங்கலாம். அந்த வகையிலே இந்த பல்பகுதியங்களை அவற்றின் கட்டமைப்பின் அடிப்படையிலே நாங்கள் வகைப்படுத்துவோமாக இருந்தால், ஒன்று நேர்கோட்டு பல்பகுதியம், அடுத்தது கிளைகள் கொண்ட பல்பகுதியம், அடுத்தது குறுக்கு பிணைப்புகள் கொண்ட அல்லது முப்பரிமாண பல்பகுதியம் என வகைப்படுத்தி கொள்ளலாம். அவற்றுக்கு உதாரணங்களும் மாணவர்களை தெரிந்திருக்க வேணும். MCQ வினாவிலே பின்வருவற்றில் இது குறுக்கு பிணைப்பு கொண்ட பல்பகுதியமாகும். பின்வருவற்றில் பல்பகுதிக்கிடையே குறுக்கு பிணைப்புகள் காணப்படாது. அவை இவ்வாறு நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேணும். அந்த வகைகள், அவற்றுக்கான உதாரணங்கள் கட்டாயம் நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேணும். நாங்கள் தொடர்ந்து இதை படித்து முடித்தவுடன் அந்த மாதிரியான MCQ பல்தெரிவு வினாக்களை மேற்கொள்வோம். அதிலே நீங்கள் இதை பார்த்திருந்தீர்களான உடனடியாக விடையை சொல்லக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக இந்த பல்பகுதியங்கள் நாம பார்த்து நாங்கள் நேர்கோட்டு பல்பகுதியம், கிளை கொண்ட பல்பகுதியம், அந்த குறுக்கு பிணைப்பு கொண்ட பல்பகுதியம். அதற்கு உதாரணம் இந்த படத்தை பார்த்தீர்கள் நீங்கள் மேலும் அதை தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இங்கே பார்த்தீர்களானால் நான் கூறிய போல அது தொடர்ச்சியாக காணப்படுகின்றது. எந்த இடத்திலையும் அடிப்படை அலகுகளுக்கு இடையிலே குறுக்கு பிணைப்புகள் ஒன்றுமே தோற்றுவிக்கப்படவில்லை. இவ்வாறு நீண்ட நேரிய சங்கிலிகளாக இருக்கும். நீண்ட நேரிய சங்கிலிகளாக இருக்கின்ற ஒரு கட்டமைப்பு. இவ்வாறு நாங்கள் நூலை ஒன்று கொண்டு சுத்துகின்றோமோ அந்த நீண்ட நூல் போன்ற ஒரு கட்டமைப்பாக காணப்படும். அவை வலை போன்ற அமைப்பிலே காணப்படுகின்றது. அவை இங்கே எந்த ஒரு குறுக்கு பிணைப்புகளும் காணப்பட மாட்டாது. நாங்கள் தொடர்ந்து அந்த பல்பகுதிய வகைகளை ஆராயும் பொழுது இந்த நீண்ட பல்பகுதியும் கிளை கொண்ட பல்பகுதியும் இடையே என்ன வேறுபாடு காணப்படுகின்றது என்பதை பற்றி பார்க்கலாம். இங்கே பார்த்தீர்களானா இது ஒரு நீண்ட நேரிய சங்கிலியாக காணப்படுகின்றது. அதிலே இங்கே இடக்கிடையே கிளைகள் கொண்டதாக காணப்படுகின்றது. ஆகவே இதை நாங்கள் கிளை கொண்ட பல்பகுதியம் என குறிப்பிடுகின்றோம். ஆகவே இங்கே பல்பகுதியமாக்கத்தின் மூலம் காணப்படுகின்ற படத்தை பார்த்தீர்களானால் இந்த கிளை கொண்ட அமைப்பு இந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் இடையான வித்தியாசம் காணப்படுகிறது. அடுத்தது நான் குறிப்பிட்டேன் முப்பரிமாண பல்பகுதியம் அல்லது குறுக்கு பிணைப்புகள் கொண்ட பல்பகுதியம். இது ஒரு நீண்ட நேரிய சங்கிலியாக காணப்படும். இது அடுத்த நேரிய சங்கிலி. இவ்வாறு சங்கிலிகள் காணப்படும் இடத்தில் அந்த சங்கிலிகளுக்கு இடையே குறுக்கு பிணைப்புகள் கொண்டதாக காணப்படும். இவ்வாறு குறுக்கு பிணைப்புகளை தோற்றுவிப்பதனால் உருவாகின்ற பல்பகுதியங்கள் முப்பரிமாண பல்பகுதியங்கள் எனவும் நாங்கள் குறிப்பிடுகின்றோம். அவை குரோஸ்லிங் பாலிமர்,
பிரான்ச் பொலிமர், லீனியர் பொலிமர். இதன் கட்டமைப்பு மாணவர்கள் நீங்கள் இந்த படத்தை பார்த்தவுடன் மேலும் இதை பற்றி புரிந்து கொள்வதற்கு இலகுவாக இருக்கும். கட்டமைப்பின் அடிப்படையில் இந்த பல்பகுதியங்களின் வகை. அடுத்த வகையாக நாங்கள் இழுபடும் தன்மை, எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் என்று குறிப்பிடுகின்றோம். அது பல்பகுதியங்கள் இழுவிசையின்கள் இழுபடும் தன்மைக்கேற்ப நாங்கள் வகைப்படுத்துகின்றோம். எலாஸ்டோமர் என்று ஆங்கிலத்திலே குறிப்போம். அதாவது நாங்கள் வல்கனைஸ் படுத்தப்பட்ட ரப்பர் மற்றும் நேர்களை நாங்கள் குறிப்போம். ரப்பரை நாங்கள் குறிப்பிட்டோம்னா ரப்பருக்கும் நேர்களுக்கும் இடையே வித்தியாசம் காணப்படுகின்றது. ரப்பர் எல்லாருக்குமே தெரிந்த ஒன்று. ரப்பர் நாங்கள் இழுத்தமாக இருந்தால் அது நீளத்திலே அதிகரிப்பை காட்டும். நீளத்திலே அதிகரிப்பை கொண்டதாக காணப்படும் ரப்பர். அதுதான் எலாஸ்டோமர். நாங்கள் புறவிசையை பயன்படுத்துவதன் மூலம் அதன் பௌதிக இயல்பிலே மாற்றத்தை, நீளத்திலே மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ளுகின்றோம். அவ்வாறான இயல்பை கொண்டது ரப்பர் ஆகும். ரப்பர் பல்பகுதியங்களிலேயே இவ்வாறான இழுபடும் தன்மை கொண்ட பல்பகுதியமாக விளங்குவது ரப்பர். ஆனால் நாங்கள் நைலோன் நூல் எடுத்து கொள்வீர்களானால் அவற்றை அவ்வாறு புறவிசையை கொடுத்து இழுக்கும் போது அது அவ்வாறு நீட்சி அடைவது இல்லை. அதே மாதிரி தென்னந்தும்பு எடுப்பீர்களானால் தென்னந்தும்பும் இயற்கை நார்களுக்கு உதாரணமாக அமைகின்றது. இந்த தென்னந்தும்பை எடுத்து நீங்கள் இழுத்தாலும் ரப்பர் போன்று ஒருபோதும் என்ன செய்வதில்லை, நீட்சி அடைவது இல்லை. அவற்றை நாங்கள் நார்கள். ஆகவே இந்த புறவிசையை நாங்கள் வழங்குவதன் மூலம் அந்த அந்த பொருள்களின் தோற்றத்தில மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா அல்லது முடியாதா? மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தால் அதை நாங்கள் எலாஸ்டோமர் என குறிப்பிடுகின்றோம். ரப்பர் அதற்கு உதாரணமாக குறிப்பிடலாம். அதே போல மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது நேர்கள் விரைப்பானவையாக காணப்படுகின்றது. உங்களுக்கு உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் இது ரெண்டுமே பரிச்சயமாக காணப்படுகின்ற ஒன்றாகும். ஒன்று ரப்பர் நாங்கள் இழுக்கின்றோம். அதே போல தென்னம் நேரோ அல்லது நைலோன் நூலோ எடுத்தீர்களானால் இந்த நேர் வகைகளுக்கு அடங்குகின்றது. ரெண்டுக்குமான வேறுபாடு உங்களுக்கு தெரிந்திருக்கப்பட வேண்டும். அடுத்ததாக பல்பகுதியங்களை இன்னொன்று வகைப்படுத்தணும். வெப்பத்தின் இயல்பின் அடிப்படையில், வெப்ப இயல்பின் அடிப்படையிலே பல்பகுதியங்களை நாங்கள் இரண்டு வகைப்படுத்துகின்றோம். ஒன்று வெப்பம் இழக்கும் பல்பகுதியம், அடுத்தது வெப்பம் இறுக்கும் பல்பகுதியம் என நாங்கள் இரண்டு வகைப்படுத்துகின்றோம். பல்பகுதியங்களை நாங்கள் இரண்டு வகைப்படுத்துகின்றோம். ஒன்று வெப்பம் இறுக்கும், வெப்பம் இழக்கும். இதற்கு நான் சிம்பிளான உதாரணத்தை குறிப்பிடுகின்றேன். நாங்கள் இரண்டு பல்பகுதியங்கள் எடுப்போம். ஒன்று பொலித்தீன் பை, எல்லாருக்குமே தெரிந்தது. எல்லாற்ற வாழ்க்கையிலுமே அந்த பொலித்தீன் பை பார்த்திருக்கின்றோம். அந்த பொலித்தீன் பையையும் அதே போல மின் ஆளி சூச், அதாவது அல்லது போன் கவர் அல்லது அதாவது ஹைபோன் அல்லது லேண்ட்போன் அல்லது மின் ஆளி சூச் பாக்ஸை எடுங்கள். அந்த சூச் பாக்ஸையும் அதே போல இங்காலே பொலித்தீன் பையையும் எடுங்கள். இரண்டையும் ஒரே வெப்பநிலையை கொடுத்து வெப்பமேற்றுங்கள். வெப்பமேற்றும் பொழுது உங்களுக்கே தெரியும், இந்த பொலித்தீன் பை ஆனது அப்படியே இழகி உருகும். அவருடைய நிலை உருகும், அதாவது மென்மை அடையக்கூடியதாக மாறும். மென்மை அடையக்கூடியதாக மாறும். ஆனால் இந்த மின் ஆளி சூச் பாக்ஸ் அதை நாங்கள் ஹீட் பண்ணும் பொழுது அது மேலும் இறுக்கமடையும், மேலும் வன்மை அடைந்து உடையக்கூடிய நிலைக்கு மாறும். இழகாது அதாவது மேலும் வன்மை அடைந்து பிரிஸ்டில் என்று சொல்ல உடையக்கூடிய நிலைக்கு மாற்றம் அடையும். ஆனா இந்த பொலித்தீன் பை எல்லாருக்குமே தெரியும், உருகி மென்மை அடையக்கூடியது. இது வெப்பம் இறுக்கும் பல்பகுதியம் ஒன்று வெப்பம் இழக்கும் பல்பகுதியம் என குறிப்பிடுகின்றோம். வெப்பநிலையை வழங்கும் பொழுது அதனுடைய மென்மை இழகும் தன்மை கொண்டதாகவும், இன்னொன்று வெப்பத்தை கொடுக்கும் பொழுது மேலும் வன்மை அடையக்கூடியதாக மாற்றமடையும். ஆகவே இப்ப இது ரெண்டுமே உங்களோட அன்றாட வாழ்க்கையில நீங்கள் பார்த்திருப்பீங்க. அது மின் ஒழுக்குகள் ஏற்படுற சந்தர்ப்பத்தில், அந்த மின் ஒழுக்கு ஏற்பட்ட சந்தர்ப்பத்தில் அந்த மின் ஆளிகளை பார்த்தால் மேலும் வன்மை அடைந்து காணப்படுவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதை தூக்கி போட்டா வெடிக்கக்கூடிய இயல்பு கொண்டது. ஆனால் அந்த பொலித்தீன் பைகள் போன்ற பிளாஸ்டிக் போத்து, தண்ணி போத்துகள் எல்லாமே உருகி மென்மை அடையக்கூடியதாக இருக்கு. ஆக இந்த வெப்ப இயல்பின் அடிப்படையிலே பல்பகுதியங்களை இரண்டு வகைப்படுத்தும். ஓகேயா? ஒன்று வெப்பம் இழகும் பல்பகுதியம், தேர்மோ பிளாஸ்டிக் பேரிலேயே இருக்கு, இழகும். வெப்பம் இறுக்கும், அந்த பதார்த்தம் மேலும் வன்மை அடையக்கூடும். வெப்பத்தை வழங்கும் பொழுது, இங்கு வெப்பத்தை வழங்கும் போது அது இழகக்கூடியதாக இருக்கும். அதில் எங்களுடைய பாடத்திட்டத்திலே இரண்டு பல்பகுதியங்கள் வெப்பம் இறுக்கும் பல்பகுதியங்களாக விளங்குகிறது. பிரதானமாக வெப்பம் இறுக்கும் பல்பகுதியமாக விளங்கும். ஒன்று ஃபீனோல் ஃபார்மால்டிகைட் அல்லது பெர்க்லைட் என குறிப்பிடுவோம். பெர்க்லைட் தான் அந்த மின் ஆளிகள் செய்ய பயன்படுத்தப்படும் என குறிப்பிடுகின்றேன். இந்த பெர்க்லைட் என்ற பல்பகுதியம். அடுத்தது யூரியா ஃபார்மால்டிகைட். யூரியா ஃபார்மால்டிகைட்டும் பெர்க்லைட்டும் வெப்பம் இறுக்கும் பல்பகுதியங்கள், தெர்மோ செட்டிங்.
இந்த ஆங்கில பதம் தெரிந்திருக்க வேணும். காரணம் என்னவெனில் எங்களுடைய பரீட்சை தாளிலே இந்த வெப்பம் இருக்கும் பல்பகுதிகள் சில வழியிலே தெர்மோசெட்டிங் வெப்பம் இந்த தெர்மோசெட்டிங் என்று அவ்வாறு குறிப்பிடுகிறார். ஆங்கிலத்தை அவ்வாறே தமிழிலே மாற்றி எழுதுகிறார்கள். வெப்பம் இருக்கும் பல்பகுதி என்ற பதிலாக தெர்மோசெட்டிங் என எழுதுகிறார்கள். ஆகவே அந்த ஆங்கில பதங்களும் நீங்கள் தெரிந்து வைத்திருக்கப்பட வேண்டும். அதே போல வெப்பம் இழகும் பல்பகுதியம், வெப்பம் இழகும் பல்பகுதியம் என்பது நான் ஏற்கனவே உங்களுக்கு தெளிவான ஒரு உதாரணம் குறிப்பிட்டுள்ளேன். பொலித்தீன் பையையும் வீட்டிலே நீங்களும் செய்து பார்க்கலாம். பொலித்தீன் பையம் எடுங்கள், இந்த பிவிசி அதாவது சுவிட்ச் பாக்ஸையும் எடுத்து வெப்பப்படுத்தி ரெண்டுக்கும் இடையான வேறுபாட்டை பாருங்கள். ஸோ இது தொழில்நுட்பவியல் மாணவர்கள் இவ்வாறான பரிசோதனைகள் எல்லாத்தையும் செய்து பார்க்க வேண்டும். ஸோ அதுக்கு உதாரணமாக பொலித்தீன், பொலிவைனல், பொலிப்ரோபலின், பொலிஸ்டைரீன் போன்றவற்றை நாங்கள் குறிப்பிடுகின்றோம். ஆகவே பல்பகுதியங்கள் வெப்பத்தின் இயல்பின் அடிப்படையில் நாங்கள் 2 வகைப்படுத்துகின்றோம். கொண்ட வெப்பம் இருக்கும் பல்பகுதியம், அதே போல் வெப்பம் இழக்கும் பல்பகுதியம். ஓகேயா? அடுத்ததாக மாணவர்களை நாங்கள் பல்பகுதியங்கள வகைகள் பார்த்தோம். தொகுப்பு பல்பகுதியம், அதே போல கூட்டல் பல்பகுதியம், இயற்கை பல்பகுதியம், செயற்கை பல்பகுதியம், வெப்பம் இழக்கும் பல்பகுதியம், வெப்பம் இருக்கும் பல்பகுதியம், எலாஸ்டோமர்ஸ், அதே போல நேர்கள், ஃபைபர்ஸ் போன்றவற்றை பார்த்துள்ளோம். இனி அவற்றை விரிவாக நாங்கள் இப்போது ஆராயவுள்ளோம். அந்த வகையிலே முதலாவதாக கூட்டல் பல்பகுதியங்கள் பற்றி ஆராய்வோம். கூட்டல் பல்பகுதியங்கள் மாணவர்கள் நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன். கூட்டல் பல்பகுதியங்கள் நாங்கள் 2 வகைப்படுத்தலாம். ஒன்று செயற்கை கூட்டல் பல்பகுதியம், அடுத்ததாக இயற்கை கூட்டல் பல்பகுதியம் என நாங்கள் 2 வகைப்படுத்திக் கொள்ளலாம். அதிலே முதலாவதாக நாங்கள் பார்க்க போறது செயற்கை கூட்டல் பல்பகுதியங்கள் பற்றி இப்போது ஆராய்வோம். செயற்கை கூட்டல் பல்பகுதியிலே முதலாவதாக நாங்கள் பார்க்க போறது பொலித்தீன், பொலி எதீன் என்கின்ற பொலித்தீன் பை. எங்களோட அன்றாட வாழ்க்கையிலே எங்களுடன் பின்னி பிணைந்து காணப்படுகின்ற ஒரு பல்பகுதிய பரலாக நாங்கள் பார்ப்பது பொலித்தீன் பை. எந்த ஒரு கடையிலே போயும் நாங்கள் சாமான் வாங்குவோமாக இருந்தால் உடனே அந்த சாமான்களை அவர்கள் அந்த பைக்குள்ளே போட்டு தருவார்கள். ஸோ மிகவும் அதிக பாவனை கொண்டதாகவும் இப்போது இருப்பதாக இந்த பொலித்தீன் விளங்குகின்றது. அந்த பொலித்தீன் எவ்வாறு உருவாகின்றது என்பது பார்ப்போம். ஆகவே பொலித்தீன் என்பது ஒரு கூட்டல் பல்பகுதியம் ஆகும். ஆகவே இந்த கூட்டல் பல்பகுதியம் என்றால் நான் ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளேன், எந்த அடிப்படை அலகு மீண்டும் மீண்டும் இணையும். அவ்வாறு மீண்டும் மீண்டும் இணைஞ்சு பல்பகுதியமாக்க தாக்கத்தின் மூலம் இணையும். அந்த பல்பகுதியமாக்க தாக்கத்தின் போது எந்த ஒரு இழப்பும், எந்த ஒரு திணிவு இழப்பும் ஏற்படாது. அவை இந்த கூட்டல் பல்பகுதியம் நடைபெற வேணுமாக இருந்தால் அந்த அடிப்படை மூலக்கூறு அல்லது அந்த எளிய மூலக்கூறுகளுக்கிடையே பிரதானமாக இது ஒரு ஹைட்ரோ கார்பனாக விளங்குகின்றது. அந்த ஹைட்ரோ கார்பன் இடையே கார்பனுக்கிடையே இரட்டை பிணைப்பு கொண்டிருக்க வேண்டுமாகவே இந்த கூட்டல் பல்பகுதியமாக்க நடைபெற வேண்டுமாக இருந்தால் அந்த எளிய மூலக்கூறுகளுக்கிடையிலே கார்பன் அணுக்களுக்கு இடையிலே இரட்டை பிணைப்பு காணப்பட வேண்டும். இந்த இரட்டை பிணைப்பு மூலக்கூறுகள் கொண்டதால் அந்த பை பிணைப்பு இலத்திரன்கள் என குறிப்பிடுவார்கள். அந்த இலத்திரன்கள் அந்த நகர்வின் மூலம் நாங்கள் வெப்பம் அல்ல உயரமுக்கம் ஊக்கிகளை பயன்படுத்தும் மூலம் அந்த பை இலத்திரன்கள நகர்வின் மூலம் அடுத்தடுத்த எளிய மூலக்கூறுகள் ஒன்று இணைக்கப்படுகின்றது. புதிய ஒரு பிணைப்பின் மூலம் இணைக்கப்படுகின்றது. ஆகவே ரசாயன பிணைப்பு என்பது ரசாயன தாக்கத்தின் போது பழைய பிணைப்புகள் உடைக்கப்பட்டு புதிய பிணைப்புகள் உருவாக்கப்படும். அந்த பழைய பிணைப்புகள் உடைத்து புதிய பிணைப்புகள் தோற்றுவிக்கப்படுவதன் மூலம் இந்த பல்பகுதியமாக்கம் நடைபெறுகின்றது. ஆகவே இந்த கூட்டல் பல்பகுதியம் நடக்க வேண்டுமாக இருந்தால் நிரம்பாத உருபகுதியங்கள் காணப்பட வேண்டும். நாங்கள் ஏற்கனவே படித்துள்ளோம். இந்த ஹைட்ரோ கார்பன் சேர்வைகளை நிரம்பிய ஹைட்ரோ கார்பன், நிரம்ப ஹைட்ரோ கார்பன்கள் 2 வகைப்படுத்திக் கொள்ளலாம். ஹைட்ரோ கார்பன்களை நிரம்பியது, நிரம்பிய, நிரம்பா என நாங்கள் இப்பிட்டுக்கள் படித்த நாங்கள் அங்கேயும் படித்துள்ளோம். நிரம்பியதென்பால் கார்பன் அணுக்களுக்கு இடையே ஒற்றை பிணைப்புகள் மட்டும் காணப்படும். ஒற்றை பிணைப்புகள் அனைத்தும் நிரம்பிய நிலை. அதாவது ஒரு கார்பனை சூழ 4 பிணைப்புகள் காணப்பட வேண்டும். 4 மூலகங்கள் காணப்படுமாக இருந்தால் அது நிரம்பிய சேர்வைகளாக காணப்படும். கார்பனை சூழ இப்போது இதை பார்த்தீர்களே ஆனால் இங்கே H ஒரு கார்பன் 1 2 3 4 1 2 3 4 அட்டம். அவை 4 அணுக்களாலே சூழப்பட்ட நிரம்பிய நிலை. இனி கார்பன் அணுவாலே இன்னொரு மூலகத்தை இணைத்து கொள்ள முடியாத சந்தர்ப்பம் தான் நிரம்பிய நிலை. அந்த நிலையிலே கார்பன் அணுக்களுக்கிடையே ஒற்றை பிணைப்பு காணப்படும். ஆனால் இரட்டை பிணைப்பு காணப்படும் சந்தர்ப்பத்தில் இப்போது பார்த்தீர்களானால் இதுதான் அந்த நிரம்பா சேர்வையை நாங்கள் குறிப்பிடுகின்றோம். கார்பன் இரட்டை பிணைப்பும் காணப்படலாம். கார்பன் அணுக்களுக்கிடையே
மும்மை பிணைப்பும் காணப்படலாம். பொதுவாக பல்பகுதியாக்கத்திலே கார்பன் கார்பன் அணுக்களுக்கு இரட்டை பிணைப்பு கொண்ட சேர்வை காணப்படுகின்றது. இந்த இரட்டை பிணைப்பு காணப்படுவதால் இங்கே இந்த கார்பன் அணுவை நாங்கள் கருதப்படும் இடத்து 1 2 3 ஒரு கார்பனை சூழ 3 அணுக்கள் காணப்படுகின்றது. ஆனா 4 பிணைப்புகள் காணப்படுகின்றது. இதை சொல்ல இரட்டை பிணைப்பு, ஒரு சிக்மா பிணைப்பு, ஒரு பை பிணைப்பாக குறிப்பிடுவார்கள். அப்ப இந்த 2 பிணைப்புகள் மூலம் இணைந்து காணப்படுகிறது. அவை இங்கே 1 2 3 அணுக்கள் தான் இந்த கார்பனை சூழ பிணைக்கப்பட்டிருக்கு. நான் முதலே கூறினேன், கார்பன் அணுவை சூழ 4 அணுக்கள் காணப்பட முடியும். அவை இங்கு 3 அணுக்கள் என்றால் ஏதோ ஒரு செயற்பாட்டின் மூலம் அங்கே இன்னொரு அணுக்களை நாங்கள் தோற்றுவிக்கின்றோம். உதாரணத்துக்கு நாங்கள் படித்துள்ளோம் மாஜரின். அனைவருக்குமே தெரியும், மாஜரினை நாங்கள் உற்பத்தி செய்யும் பொழுது இந்த மாஜரின் நிரம்பா லிப்பிட்டுகள் என்றே தயாரிக்கப்படும். இதற்கு நாங்கள் ஐதரசன் வாயுவை சேர்ப்போம். ஐதரசன் வாயுவை சேர்க்கும் பொழுது அங்கே அந்த பைப்பிணைப்பு உடைக்கப்பட்டு, அந்த இரட்டை பிணைப்பு உடைக்கப்பட்டு இன்னொரு ஐதரசன் அணுக்கள் சேர்க்கப்பட்டு நிரம்பா சேர்வை நிரம்பிய நிலைக்கு மாற்றப்படும். அதே போல இங்கு அடுத்தடுத்த மூலக்கூறுகளுக்கு இடையே அந்த பைப்பிணைப்பு உடைக்கப்பட்டு பரிமாற்றப்படுவதன் மூலம் அடுத்தடுத்த மூலக்கூறு இணைப்பதற்கு அந்த பைப்பிணைப்பு உருவாகிறது. இதன் மூலம் பல்பகுதியம் தோற்றுவிக்கப்படுகின்றது. இந்த பல்பகுதியம் என்பது நிரம்பாத ஒரு பகுதியங்கள் பல சேர்ந்த ராட்சத மூலக்கூறு, இவ்வாறு 10,000 மூலக்கூறுகளுக்கு மேற்பட்டதாக சேர்க்கப்பட்டு உருவாக்கப்படுகின்ற பல்பகுதியம் கூட்டல் பல்பகுதியம் ஆகும். ஒரு பகுதியத்தின் அனுபவ சூத்திரம் பல்பகுதியத்தின் அனுபவ சூத்திரம் ஒன்றாகும். இந்த அனுபவ சூத்திரம் என்பது ஒரு பகுதியத்திலையும் பல்பகுதியத்திலையும் அங்கே மூலக்கூட்டு கட்டமைப்பிலே எந்த மாற்றமும் காணப்படும். அணுக்களின் பிணைப்பு மட்டுமே மாற்றமடையும், அனுபவ சூத்திரம் மாற்றமடையாது. நான் உங்களுக்கு அதை கீறி விளங்கப்படுத்துகின்றேன். அவை அதிலே முதலாவதாக நாங்கள் படிக்க உள்ளது பொலித்தீன், பொலி எதில் என்று குறிப்பிடுகின்றோம். இந்த பொலித்தீனினுடைய ஒரு பகுதியமாக எதீன் மூலக்கூறு விளங்குகின்றது. எதீன் மூலக்கூறு விளங்குகின்றது C2H4. இது ஒரு நிரம்பா சேர்வு. அவங்க கார்பன் கார்பன் அணுக்களுக்கு இடையே இரட்டை பிணைப்பு காணப்படும். இந்த எதீன் மூலக்கூறுகள் எவ்வாறு தோற்றம் பெற்று பல்பகுதியமாக்கல் நடைபெறுகின்றது என்பதை நான் உங்களுக்கு இப்போது விளக்கமாக குறிப்பிடுகின்றேன். ஒரு சி கார்பன் டபுள் பாண்ட் கார்பன் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன், இது ஒரு எதீன் மூலக்கூறு. இவ்வாறு பல எதீன் மூலக்கூறுகள் கொண்டு சேர்வதன் மூலம் தோற்றுவிக்கப்படுகின்ற பல்பகுதியமே இந்த ஒரு பகுதியமாக விளங்குகின்றது. பல்பகுதியம் இவ்வாறு நீண்ட 10,000 மூலக்கூறுகள் நிறைய மூலக்கூறுகள் தோற்றுவிக்கப்படும். இந்த பல்பகுதியமாக்கத்தின் போது நாங்கள் உயர் வெப்பநிலை உயர் அமுக்கத்தை நாங்கள் வழங்கும் பொழுது இந்த இங்கால இருக்கிற மூலக்கூறுல பைப்பிணைப்பு இந்த கார்பன் அணுக்களை நோக்கி நகரும். கார்பன் அணுக்களை நோக்கி நகரும் பொழுது இந்த கார்பன் அணுவை சுற்றி 1 2 3 4 5 பிணைப்புகளாக இருக்கு. 5 பிணைப்புகள் கார்பன் அணுக்களுக்கு இடையே காணப்பட மாட்டாது. ஆகவே இந்த பைப்பிணைப்பு உடனடியாக அந்த மற்றிய கார்பன் அணுவை இணைப்பதாக செல்லும். அதே போல இந்த பைப்பிணைப்பு இங்கே நகரும். இந்த பைப்பிணைப்பு இவ்வாறு மூலக்கூறுகள் ஒன்றொன்று இணைக்கப்பட்டு தோற்றுவிக்கப்படுகின்ற மாமூலக்கூறு. இங்கே பல்பகுதி ஆக்கத்தின் பின்னர் நாங்கள் இவற்றை வரைவோமாக இருந்தால் கார்பன் கார்பன் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன், இங்கே கார்பன் கார்பன் அணுக்களுக்கு இடையே இப்பொழுது ஒற்றை பிணைப்பு மட்டுமே காணப்படும். அடுத்தது மற்ற அந்த கார்பன் கார்பன் அணுக்கள் இவ்வாறு இணைக்கப்படும். இவ்வாறு நீண்ட 10,000 மூலக்கூறுகள் தோற்றுவிக்கப்படும். அவை மாணவர்களே, இங்கே C2H4 இதுதான் அடிப்படையிலாக இதனுடைய அனுபவ சூத்திரம் C2H4. இந்த பல்பகுதியம் ஆக்கத்தின் பின்னர் பார்த்தோமாக இருந்தால் இதுதான் அந்த பல்பகுதியம் ஆக்கத்தின் ஒரு மூலக்கூறு. இந்த மூலக்கூறை நாங்கள் எடுத்தோமாக இருந்தால் இந்த மூலக்கூறில் ஏற்படுற மாற்றம் இப்போது இதுதான் மீள்வருமலகு. இந்த மீள்வருமலகுகள் பார்த்தீர்கள், அதனுடைய அனுபவ சூத்திரத்தையும் பார்த்தோமாக இருந்தால் C2H4. ஆகவே பல்பகுதியம் ஆக்கத்துக்கு முதல் ஒரு பகுதியத்தின் மூலக்கூற்று ஃபார்முலா C2H4. பல்பகுதியம் ஆக்கத்தின் பின்னர் உருவாகின்ற மீள்வரும் அலகினுடைய மூலக்கூற்று சூத்திரம் C2H4. ஆகவே இங்கே அனுபவ சூத்திரத்திலே எந்த மாற்றமும் காணப்பட முடியாது. ஆகவே இது C2H4 என்பது ஒரு பகுதியம். ஆகவே மீள்வரும் அலகு என்பால் இவ்வாறு குறிக்கப்பட வேண்டும்.
பல்பகுதியம் என்று கேட்கப்படும் இடத்து சி சி எச் 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 இவ்வாறு எண் மூலக்கூறுகள் தோற்றுவிக்கப்பட வேண்டும். ஆகவே இங்கே என்னென்ன நீங்கள் குறிக்கப்பட வேண்டும். ஆகவே இந்த பல்பகுதியமாக்கல் தாக்கத்தை நாங்கள் இப்போது குறிப்பிடுவோமாக இருந்தால் எண் மூலக்கூறு எதீன் 10,000 உயர்வான எதீன் மூலக்கூறுகள் சேர்ந்து உயர் வெப்பநிலை உயர் அமுக்கம் ஊக்கிகளை நாங்கள் பயன்படுத்தும் பொழுது தோற்றுவிக்கப்படுகின்ற மாமூலக்கூறு. அந்த மாமூலக்கூறை நாங்கள் இவ்வாறு குறிப்பிடுகின்றோம். இங்கே என்னென்ன குறிப்பிடப்பட வேண்டும். இது பல்பகுதியமா, இது ஒரு பகுதியம் எண் மூலக்கூறுகள் சேர்ந்து உருவாக்குற மாமூலக்கூறு இங்கே எண் கீழே போடப்பட வேண்டும். பல்பகுதியமாக்கம் அங்கு வெப்பநிலை அமுக்கம் ஊக்கி என்பன முக்கியமானதாக அமையும். இது பல்பகுதியமாக்கத்தில் நடைபெறுகின்ற ஒரு செயற்பாடாகும். இங்கே நாங்கள் இதை பொலித்தீன் என குறிப்பிடுகின்றோம். ஆகவே ஒரு பகுதியம் எதீன் பல ஒரு பகுதியங்கள் சேர்ந்து உருவாக்கப்படுவதனால் அவை நாங்கள் பொலித்தீன் அல்லது பொலி எதிலீன் எனவும் குறிப்பிடலாம். பேச்சு வழக்கிலே பொலித்தீன் என குறிப்பிடுகின்றோம், பொலி எதிலீன் என நாங்கள் அவற்றை குறிப்பிடலாம். இங்கே ஒரு பல்பகுதியம் பொலித்தீன் பேக் எவ்வாறு உருவாக்கப்படுகின்றது என்பதற்கான சமன்பாடு தரப்பட்டிருக்கிறது. எதிலீன் என்கின்ற ஒரு பகுதியங்கள் இணைந்து தோற்றுவிக்கப்படுகின்ற பொலிமரைசேஷன் பல்பகுதியமாக்கல் தாக்கத்தின் மூலம் தோற்றுவிக்கப்படுகின்றது. இவ்வாறு தோற்றுவிக்க இந்த 3D கட்டமைப்பு இங்கே காட்டப்பட்டுள்ளது. பொலித்தீன் செயின் எவ்வாறு முப்பரிமாண ரீதியிலே காணப்படுகின்றது என்பதை பற்றி இப்போது காட்டப்பட்டுள்ளது. சரிதானே? ஆகவே இது பொலித்தீன், அதன் மூலம் உருவாகின்ற பல்பகுதியமாக பரவலாக பயன்படுத்தப்படுகின்றது பொலித்தீன் பாய் ஆகும். அடுத்தது பொலித்தீனின் இயல்புகள். இந்த பொலித்தீன் என்ற பல்பகுதியத்தின் இயல்புகள் என நாங்கள் குறிப்பிடப்படும் இடத்து இது ஒரு வெப்பம் இழக்கும் பல்பகுதியம். நான் ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளேன். நேர்கோட்டு பல்பகுதியம், மனமற்றது, சுவையற்றது, பாரமற்றது, நச்சுத்தன்மையற்றது, ஒப்பீட்டளவில் மலிவானது. அதனாலேதான் உடனே எல்லாரும் கடைகளிலே இவற்றை பாவனைக்கு உட்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. காரணம் இது ஒப்பீட்டளவிலே மலிவான ஒரு பல்பகுதியமாக விளங்குவதாகும். இந்த பொலித்தீனின் பயன்கள், பொலித்தீன் என்கின்ற பல்பகுதியை நாங்கள் பயன்படுத்தப்படுகின்ற சந்தர்ப்பங்கள், பிரதான சந்தர்ப்பமாக விளங்குவது பொலித்தீன் பை. பொலித்தீன் பேக் நாங்கள் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுகின்றது, போத்தல் செய்வதற்கு பயன்படுத்துகிறது, பொதி செய்வதற்கான பொலித்தீன் பேக், விளையாட்டு பொருட்கள் செய்வதற்கு பயன்படுத்துகிறோம், ஆசன மேலுரைகள் செய்வதற்கு பயன்படுத்துகின்றோம், குப்பை போடும் பைகள் தயாரிக்க பயன்படுத்துகின்றோம், பாத்திரம் செய்வதற்கு பயன்படுத்துகின்றோம். அதே போல டேட்டா கேபிள்களில் உட்புற கவசங்களை தயாரிப்பதற்கும் இந்த பொலித்தீன் பயன்படுத்தப்படுகிறது. அந்த வகையிலே பொலித்தீன் பிரதானமாக பயன்படுத்தப்படுகின்றது. பிரதானமாக பொலித்தீன் பை தயாரிப்பிலேயே மிக முக்கியமாக பயன்படுத்தப்படுகின்றது. அடுத்த பல்பகுதியம் நாங்கள் கூட்டல் பல்பகுதியிலே பொலிப்ரொப்பலீன் என்கின்ற கூட்டல் பல்பகுதியை பற்றி நாங்கள் இப்போது ஆராயலாம். பொலிப்ரொப்பலீன் என்பது இங்கே புரப் என்பது கார்பன் அணுக்களுடைய 3 கார்பன் அணுக்கள் காணப்படும். ஆகவே இப்போது இந்த எதீன் மூலக்கூறை நாங்கள் எடுத்தோமாக இருந்தால் CH இந்த H ஒன்றுக்கு பதிலாக ஒரு CH3 மூலக்கூறு இணைந்து காணப்படும். அவை எதீன் மூலக்கூறிலே C2H4 காணப்படும். அந்த ஐதரசன் அணு ஒன்றுக்கு பதிலாக CH3 மீதைல் கூட்டம் இணைந்து காணும்போது அதை நாங்கள் புரொப்பலீன் என குறிப்பிடுகின்றோம். இந்த புரொப்பலீன் மூலக்கூறுகள் நிறைய சேர்வதன் மூலம் தோற்றுவிக்கப்படுகின்ற பல்பகுதியமே இந்த பொலிப்ரொப்பலீன் என குறிப்பிடுகின்றோம். அதன் கட்டமைப்பு இங்கே காட்டப்பட்டுள்ளது. அது எவ்வாறு உருவாகும் என்பதை பற்றி இப்போது நாங்கள் பார்க்கலாம். இந்த புரொப்பலீன் என்பது எவ்வாறு உருவாகும் என்பது என்றால் பல புரொப்பலீன் மூலக்கூறுகள் சேர்ந்து உருவாகின்றது. ஆகவே இதுக்கும் அவ்வாறு தோற்றுவிக்கப்படும். இவ்வாறு நிறைய மூலக்கூறுகள் சேர்ந்து உருவாக்கப்படுகின்ற கட்டமைப்புகள் தான் புரொப்பலீன். அவை இந்த நாங்கள் உயர் வெப்பநிலை அமுக்கங்களை கொடுத்து வெப்பப்படுத்தும் பொழுது இந்த பல்பகுதியமாக்கம் நடைபெறும். இங்கே கார்பனுக்குள்ளே இந்த பைப்பிணைப்பு நகரும். இந்த பைப்பிணைப்பு நகரும்போது இந்த கார்பனுக்குள்ளே பைப்பிணைப்பு அடுத்த மூலக்கூறுகளுக்குள்ளேயே நகரும். அடுத்த மூலக்கூறுகள் இவ்வாறு மாறி மாறி எந்த ஒரு மூலக்கூறுகளும் இழப்பின்றி அந்த பையில திறன்கள நகர்வின் மூலம் இங்கே கார்பனுக்குள்ளே இரட்டை பிணைப்புகள் கொண்ட சேர்வை இப்பொழுது கார்பன் அணுக்கள் பல்பகுதியமாக்கத்தின் பின்னர் இவ்வாறு கார்பன் அணுக்களுக்கிடையே ஒற்றை பிணைப்பு கொண்டதாக காணப்படும். இப்போது நாங்கள் படிக்கின்ற இந்த கூட்டல் பல்பகுதியங்கள் நிரம்பா சேர்வை என்ற அடிப்படை அலகில் இருந்து
நிரம்பிய நிலைக்கு மாற்றம் அடைகின்றது. அவை CH3 CH இவ்வாறு தொடர்கின்றது. இதன் அடிப்படை அலகை நாங்கள் கருதும் பொழுது, மீள்வரும் அலகை நாங்கள் கருதும் பொழுது, இது ஒரு அடிப்படை மூலக்கூறு மீண்டும் மீண்டும் இணைவதால் அந்த மூலக்கூறின் தொடக்கத்திலும் அந்த மூலக்கூறின் முடிவையும் கருதுவோமானால் அந்த மூலக்கூறின் தொடக்கத்தில் ஏற்பட்ட மாற்றம் ஒரு புதிய பிணைப்பு கார்பன் அணுக்கள் இருக்கிறது. அதே போல மூலக்கூறின் இறுதியிலும் நாங்கள் கார்பன் அணுக்கள் அடுத்த கார்பனுடன் இணைக்கின்றது. ஸோ அதனுடைய அடிப்படை அலகுல மீள்வரும் அலகை நாங்கள் குறிப்பிடும் இடத்து இவ்வாறு காணப்படும். அங்கே இந்த சேர்வையானது கார்பன் அணுக்களுக்கிடையே ஒற்றை பிணைப்புகள் மாத்திரமே காணப்படுகின்றது. அவை இது ஒரு நிரம்பிய நிலையாக மாற்றம் அடைகின்றது. அவை இதை பல்பகுதியமாக்கத்தை நாங்கள் குறிப்பிடும் இடத்து இந்த பல்பகுதியமாக்கம் N2CH3 இந்த மூலக்கூறு வெப்பநிலை இந்த தாக்கம் கேட்கப்படும் வெப்பநிலை அமுக்கங்கள் ஊக்கிகளை பயன்படுத்துவதன் மூலம் CH3N டைம்ஸ் நீங்கள் குறிப்பிடும் இடத்து இது பல்பகுதியமாகும். இந்த பல்பகுதியை நாங்கள் பொலிப்ரோபலின் என குறிப்பிடுகின்றோம். அவை பொலிப்ரோபலின் என்ற ஒரு பகுதியத்தின் கட்டமைப்பு தெரிய வேண்டும், மீள்வரும் அலகின்ற கட்டமைப்பு தெரிய வேண்டும், எவ்வாறு பல்பகுதிய கட்டமைப்பு குறிப்பது என்பதை பற்றி தெரிந்திருக்க வேண்டும். இந்த பொலிப்ரோபலின் உருவாகின்ற பொலிமரைசேஷன் பல்பகுதியமாக்கல் தாக்கத்தை தரும் பொழுது இவ்வாறு நீங்கள் குறிப்பிட வேண்டும். இங்கே எண் மூலக்கூறு போட வேண்டும். ஏனென்றால் 10,000 மூலக்கூறுகளும் உயர்வான மூலக்கூறுகள் சேர்ந்தே இதை தோற்றுவிக்கும். அவை அங்கே எண் மூலக்கூறு ஆரம்பத்தில் போடுவீர்கள், பல்பகுதியத்தின் கீழ் எண் மூலக்கூறு என்னென்ன குறிப்பிடப்பட வேண்டும். இங்கே எந்த ஒரு திணிவிழப்பும் ஏற்படுவது இல்லை. அதே போல பொலிப்ரோபலின் இயல்புகள் என நாங்கள் கருதும் இடத்து பொலிப்ரோபலின் வெப்பமிழக்கும் பல்பகுதியம், நேர்கோட்டு பல்பகுதியம், மனமற்றது சுவையற்றது போன்ற இயல்புகளை கொண்டதாக காணப்படுகின்றது. அடுத்ததாக இந்த பொலிப்ரோபலினின் பயன்கள். எதுவாறு சந்தர்ப்பங்களில் இந்த பொலிப்ரோபலின் என்ற பல்பகுதியம் பயன்படுத்தப்படுகின்றது. ஒரு காப்பெற்றுகள் தயாரிக்க நாங்கள் பொலிப்ரோபலினை பயன்படுத்திக் கொள்கின்றோம். அதே போல பிளாஸ்டிக் பாவனை பொருட்கள் போத்தல்களின் மூடிகள் தயாரிப்பதற்கும் பயன்படுத்தப்படுகின்றது. இங்கு பரவலாக பொலிப்ரோபலின் பயன்படுத்தப்படுகின்ற சந்தர்ப்பங்கள் இங்கே படத்திலே காட்டப்பட்டுள்ளது. அந்த படங்களை பார்ப்பதன் மூலம் இந்த பொலிப்ரோபலினுடைய பயன்படுகின்ற சந்தர்ப்பங்கள் நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக பொலிவைனைல் குளோரைடு பரவலாக பயன்படுத்தப்படுகின்ற பல்பகுதியங்களில் ஒன்று. பிவிசி குழாயின குறிப்பிடப்பட்டு உங்களுக்கு அனைவருக்குமே புரியக்கூடிய ஒரு பல்பகுதியம். பொலித்தீன் பை என நாங்கள் சொன்னால் உடனே புரிந்துவிடும். அதே போல பிவிசி குழாய் என குறிப்பிட்டால் உடனே உங்களுக்கு தெரியும். ஆனால் பொலிவைனைல் குளோரைடு என்று சொன்னால் உங்களுக்கு புரியாது. ஆனால் எல்லாரும் பேச்சு வழக்கிலே நாங்கள் அதை பிவிசி என குறிப்பிடுகின்றோம். அந்த பிவிசி என்பதும் இந்த எதியின் மூலக்கூறுகளிலிருந்து தோற்றுவிக்கப்படுகின்ற பல்பகுதியம். அவங்க ஒரு மாறுதல் என்ன காணப்படும் இடத்து இங்கே 4 ஐதரசனுக்கு ஒரு ஐதரசனுக்கு பதிலாக குளோரின் அணுக்கள் இணைந்ததாக காணப்படும். அவை இந்த ஒரு குளோரின் அணுக்களை கொண்ட பல்பகுதியமாக கொள்ளுவாங்க. இதை நாங்கள் வைனைல் குளோரைடு என்று பொதுவாக அழைக்கப்படும். அதாவது பேச்சு பொதுவான வர்த்தக பேர் இதனுடைய வர்த்தக பேர் வைனைல் குளோரைடு. ஆனால் ரசாயன பேர் குளோரோ எதீன். அதை நான் பொலிகுளோரோ எதீன் என குறிப்பிடுவதில்லை. அதனுடைய பேச்சு வழக்கு பேரான வைனைல் குளோரைடு அதிக அளவில் சேர்வதனால் தோற்றுவிக்கப்படுகின்ற பல்பகுதியமாக விளங்குவதனால் நாங்கள் பொலிவைனைல் குளோரைடு என குறிப்பிடுகின்றோம். ஆனால் இவருடைய ரசாயன பேர் என பார்த்தோம் என்றால் குளோரோ எதீன். குளோரோ எதீன் இந்த பல்பகுதியத்தில் இருக்கின்ற விசேட இயல்பாக விளங்குவது குளோரின் அணுக்களாகும். குளோரின் அணுக்கள் சேர்ந்தது ஐதரசன் எதீனிலிருந்து வேறுபடுவதற்கு காரணம் ஐதரசன் அணுக்கு பதிலாக இங்கு குளோரின் அணுக்கள் இணைந்திருப்பது இங்கு மாறுதலாகும். இதனால் இதன் இயல்பிலும் மாற்றங்கள் ஏற்படுகின்றது. காரணம் இது ஓரளவுக்கு வெப்பத்தை தாங்கக்கூடியதாக இருக்கும். காரணம் என்றால் குளோரின் அணுக்கள் அதாவது அலசன்கள் நேரடியாக வளியில் தகனிக்காத ஆக்சிஜனுடன் தாக்கம் புரியாது. அலசன்கள் உதாரணம் குளோரின், புரோமின், அயடின், புளோரின் போன்ற சேர்வைகள் அதாவது ஏழாங்கூட்டம் உலகங்கள் நேரடியாக ஆக்சிஜனுடன் தகனிக்காது. ஆக்சிஜனுடன் தகனிக்கக்கூடியவரை இலகுவிலே தீப்பற்றக்கூடியதாக இருக்கு. இந்த கலஜன் மூலகங்கள் நேரடியாக வளியிலே தாக்கம் புரியாது. உதாரணத்துக்கு குளோரின் வாயு நேரடியாக ஆக்சிஜனை நாங்கள் தகனித்து ClO2 அல்ல ClO3 என்ற ஆக்சைடுகளை தர மாட்டாது. இவருக்கு தீப்பற்றும் இயல்பு அற்றது. அதனாலேதான் இந்த
கலஜன்கள் கொண்ட சேர்வைகளைத்தான் நாங்கள் தீயணை கருவிகள், அந்த ஆடைகள் தயாரிப்பதற்கும் தீயணை கருவிகள் தயாரிக்கிறதுக்கும் இந்த கலஜன் கொண்ட சேர்வைகள் பயன்படுத்துகின்றோம். அதே போல தீயணை வீரர்கள் அவர்கள் செய்கின்ற உறுப்புகளும் இந்த கலஜன்கள் கொண்ட சேர்வைகளை கொண்ட ஆடைகளாகவே காணப்படும். அவை இது நேரடியாக தீப்பற்றாது. அவை நாங்கள் பிவிசி குழாயை ஒரு பிவிசி குழாயை இன்னொரு பிவிசி குழாயுடன் பொருத்துவதற்கு நாங்கள் என்ன செய்கின்றோம், ஒரு பிவிசி குழாயை வெப்பம் ஏற்றுகும் போது அது இழகும். இது ஒரு வெப்பம் இழக்கும் பல்லியம் இழக்கும். அவை திருப்பி நாங்கள் ஒட்டுவோம். அது திருப்பி கூழாகும் போது வன்மை அடையக்கூடிய ஒரு இயல்பு இந்த பொலிவைனைல் குளோரைட்டுகளுக்கு காணப்படுகின்றது. அவை அந்த வெப்பத்தை தாங்கக்கூடிய இயல்புக்கு காரணம் அங்கே காணப்படுகின்ற குளோரின் அணுக்கள். அப்ப பொலித்தீன் பேக் நாங்கள் ஹீட் பண்ணோம்னா இலகுவில் உருகி வெண்மை அடைஞ்சிடும். இது இலகுவில் உருகாது, அங்கே காணப்படுகின்ற குளோரின் அணுக்கள் ஆகும். அவை எதீனின் கட்டமைப்பிலிருந்து மாறுபடுகின்ற ஒரே ஒரு மூலகமாக அங்கே ஐதரசன் அணுக்களுக்கு பதிலாக குளோரின் அணுக்கள் காணப்படுகின்றது. அவற்றின் பொதுவான பேர் வைனைல் குளோரைட். இது நிறைய சேரும் பொழுது நாங்கள் பொலிவைனைல் குளோரைட் என குறிப்பிடுகின்றோம். ஆனால் இரசாயன பேர் குளோரோ எதீன். அவைங்கிற கட்டமைப்பு தரப்பட்டுள்ளது, முப்பரிமாண கட்டமைப்பு தரப்பட்டுள்ளது. இவை பல்பகுதியாக்கத்தின் போது என்ன நடைபெறும் என்பது இப்ப நாங்கள் பார்த்தோமானால், சி டபுள் பாண்ட் சி ஹெச் சிஎல் ஹெச் ஹெச் சி டபுள் பாண்ட் சி ஹெச் சிஎல் இவ்வாறு 10,000 மூலக்கூறுகளுக்கு மேற்பட்ட மூலக்கூறுகள் இணையும். இவ்வாறு தொடரும். இங்கேயும் போட்டோமா இருந்தால் நான் உயர் வெப்பநிலை உயர் அமுக்கம் கொடுக்கும் பொழுது இந்த பைப் இணைப்புகளின் நகர்வின் மூலம் இணைகின்ற தேவைகளாக விளங்கும். அவை இதனுடைய ஒரு பகுதியத்தை நாங்கள் கருதும் இடத்தில் இந்த ஒரு பகுதியத்தை நாங்கள் கருதுவோமாக இருந்தால் அடிப்படை மூலக்கூறு இதற்கிடையிலே ஏற்படுகின்ற மாற்றம். ஆகவே அங்கே கார்பன் அணுக்கள் இரட்டை பிணைப்பு பொழுது காணப்பட மாட்டாது. ஆகவே குளோரின் அணுக்கள் இங்காலே புதிய பிணைப்புகள் ஒன்று தோற்றுவிக்கப்படும். இதுவே அதனுடைய அடிப்படை இலகுகள், அது மீள்வரும் இலகாகும். இவருக்கு நாங்கள் எண் பெருமானத்தை போடும் இடத்தில் அதை நாங்கள் பொலிவைனைல் குளோரைட் என குறிப்பிடுகின்றோம். இதிலே எண் போடுறோம். அவை ஒரு பகுதியம் மீள்வரும் அலகு, பல்பகுதியம். அவற்றுக்கிடையேயான வேறுபாடு தெரிய வேண்டும். இந்த ஒரு பகுதியமாதல் தாக்கம் இங்கே காட்டப்பட்டுள்ளது. எதீன் மூலக்கூறு வைனைல் குளோரைட் மூலக்கூறுகள் தாக்கம் அடைந்து தோற்றுவிக்கப்படுகின்றது. அவை உங்களுடைய வினாக்களிலே கேட்கப்படும் இடத்தில் நீங்கள் அவற்றை இவ்வாறு குறிக்கப்பட வேண்டும். பல்பகுதியம் அவை CH Cl சிங்கிள் பாண்ட் CH2 இங்கே என்னென்ன நீங்கள் குறிக்கப்பட்டால் அது பல்பகுதியமாக விளங்கும். இது பொலிவைனைல் குளோரைட் எவ்வாறு தோற்றம் பெறுகின்றது என்பதை பற்றி பார்த்தோம். அடுத்ததாக இந்த பொலிவைனைல் குளோரைட்டின் இயல்புகள். இது ஒரு வெப்பம் இழக்கும் பல்பகுதியம், வெப்பம் இழக்கும் பல்பகுதியம், நேர்கோட்டு பல்பகுதியம். குளோரின் அணுக்கள் கொண்டிருப்பதனால் இலகுவில் தீப்பற்றி எரியாது. இதன் சங்கிலியுடைய கவர்ச்சி விசை உயர்வானது காரணம் இங்கே குளோரின் அணுக்கள் காணப்படுவதனால் மூலக்கூறுகளுக்கு இடையான கவர்ச்சி விசை உயர்வானதாக, பொலித்தீன் மூலக்கூறுகளிலும் பார்க்க இங்கே மூலக்கூறுகளுக்கு இடையான கவர்ச்சி விசை உயர்வானதாக காணப்படும். அதே போல அடுத்ததாக பொலிவைனைல் குளோரைட் இந்த பிவிசி குழாய்கள் பயன்படுகின்ற சந்தர்ப்பங்கள் பற்றி பொது பார்த்தமாக இருந்தால், மின் காவலிகளை இடுவதற்கு பயன்படுத்துகின்றோம். அடுத்தது நிலக்கவசம் தயாரிக்க பயன்படுத்துகின்றோம். ஆசன உரைகள் செய்வதற்கு பயன்படுத்துகின்றோம். அதே போல வீட்டு பாவனை குழாய்கள், நீர் குழாய்கள், இது அனைவருக்குமே தெரியும். பிவிசி குழாய் என்றாலே உங்களுக்கு தெரியும். பைப் லைனிங் என்றுதான் நீங்கள் குறிப்பிடுவீர்கள். அவை இந்த பைப்புகள் தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்றதாக இந்த பிவிசி குழாய்கள் அமைகின்றது. அவை இந்த படத்திலே நீங்கள் பார்க்கும்போது அவை பயன்படுத்தப்படுகின்ற பரவலாக பயன்படுத்தப்படுகின்ற சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு புரியும். அவை மாணவர்கள் இதுவரை பொலிவைனைல் குளோரைட் பற்றி பார்த்தோம். அடுத்ததாக நாங்கள் பார்க்க உள்ளது பொலிஸ்டைரீன். இதுதான் உங்களுக்கு பொலிஸ்டைரீன் என்று சொன்னால் புரியாது. ஆனால் ரெஜிபோம் என குறிப்பிட்டால் உடனடியாக அனைவருக்குமே தெரியும். அவை உங்களுக்கு பேச்சு வழக்கில் இருக்க சொற்களை சொன்னால் அந்த பல்பகுதியை நீங்கள் இனங்காணுவீர்கள். அதனுடைய உண்மையான ரசாயன சொற்பதங்களை கொள்ளும் இடத்து அது அனைவருக்கும் தெரிவதில்லை. அவை பொலிஸ்டைரீன் என்பது நாங்கள் ரெஜிபோம் என குறிப்பிடுகின்றோம் அந்த பல்பகுதியம். இந்த பல்பகுதியத்தில் உள்ள மாறுதல் என்னவென்றால், எதீன் மூலக்கூறுகளிலே கார்பன் ஐதரசன் இடையே இந்த இடத்தில் ஒரு ஐதரசனுக்கு பதிலாக பென்சீன் வளையம், பென்சீன் C6H6 ஒரு அரோமேட்டிக் சேர்வை, அதை நாங்கள் இவ்வாறு குறிக்கப்படுவதுண்டு. இந்த பென்சீன் வளையம் இணைந்து காணப்படும் போது அந்த ஒரு பகுதியத்தை நாங்கள் பொலிஸ்டைரீன், அது ஒரு பகுதியம் ஸ்டைரீன் என குறிப்பிடுகின்றோம். அந்த ஸ்டைரீன் என்பதும் ஒரு பேச்சு வழக்கு சொல்லாகும். அந்த ஸ்டைரீன் ஆனது பல சேர்ந்து உருவாக்கப்படுவதனால் உருவாகின்ற பல்பகுதியம் பொலிஸ்டைரீன் ஆகும். இந்த பொலிஸ்டைரீன் மூலக்கூறுகள்
மீண்டும் மீண்டும் இணைவதனால் தோற்றுவிக்கப்படும். இதுவும் ஒரு கூட்டல் பல்பகுதியம் ஆகும். இதன் தாக்கமும் நீங்கள் ஏற்கனவே கூறின அதே மாதிரி எழுதி 3-4 கட்டம் எழுதி இந்த பைப்பிணைப்புகளின் மாற்றத்தின் மூலம் நீங்கள் அவற்றை இனங்கண்டு கொள்ளலாம். அடுத்தது பொலிஸ்டைரின் இயல்புகள், வெப்பமிழக்கும் பல்பகுதியம், நேர்கோட்டு பல்பகுதியம், ஒளி புகவிடும் பதார்த்தம், இது நுரையாக்கப்பட்டு திண்மமாக்க பெறப்படும் ரெஜிபோம். இதுதான் இந்த பொலிஸ்டைரினுடைய பொதுவான பேர். ரெஜிபோம் என குறிப்பிடப்படும் இடத்து அனைவருக்கும் புரியும். அடுத்தது இந்த பொலிஸ்டைரின் பயன்படுற சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு தெரியும். ரெஜிபோம் என்ற இலத்திரன் உபகரணங்களை பாதுகாப்பாக அனுப்புவதற்கு பொதியிடுவதற்கு பயன்படுத்தப்படுவது இந்த ரெஜிபோம் ஆகும். அதே போல காவலி வெப்ப இடங்களிலே உள்ளுக்குள் வெப்பம் நகர்வதை தடுப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்ற பல்பகுதியமாகவும் காவலி. அதே போல இந்த ஐஸ்கிரீம் வீடு வீடாக கொண்டு திரிபவர்கள் ஐஸ்கிரீம் கரையாமல் பாதுகாப்பதற்காக, ஐஸ் கட்டி கரையாமல் பாதுகாப்பதற்காக அந்த பாக்ஸுக்குள்ளே ரெஜிபோம் பாக்ஸுக்குள்ளே வைத்து கொண்டு செல்வார்கள். காரணம் அது ஒரு காவலியாக விளங்குவது. ஆகவே ரெஜிபோம் என்பது உங்களுக்கு உடனடியாக சொல்லணும். இந்த ரெஜிபோம் என்ற ரசாயன பேர் பொலிஸ்டைரீன் ஆகும். மாணவர்களே, மீண்டும் ஒரு ஒளிபரப்பில் உங்களை சந்திப்பதிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.